குரு வணக்கத்துடன் வெல்கம் டு மேத் லீடர்ஸ். இன்னையோட தலைப்பு முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இயல் 2ல் எழுத்துக்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்று முதல் எழுத்து, ரெண்டாவது சார்பெழுத்து. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். முதல் எழுத்துக்கள்னா என்னன்னா, உயிரெழுத்துக்கள் எத்தனைப்பா? 12. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது 2 சேர்ந்துச்சுன்னா 30 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 30 எழுத்துக்கள் இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். சரியா? இது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இதுதான் முதற் காரணம். அப்படிதானே? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துக்களே பிறக்குது. ஸோ இந்த ரெண்டுமே, இந்த 30 எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்கள் பிறக்கிறதற்கு முதற் காரணமாக இருக்கிறனால இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். புரிஞ்சிருச்சா? முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டும் தான் இந்த 2 சேர்ந்தா எத்தனை? 30. இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். மறக்கக்கூடாது. முதல் எழுத்துக்கள்னா மொத்தம் எத்தனை? 30 எழுத்துக்கள். ஓகே. அடுத்து சார்பு எழுத்துக்கள் என்ன அப்படின்னா, முதல் எழுத்து இருக்குல்லையே, அந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் எனப்படும். அதுல சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். ஃபர்ஸ்ட் உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஃபைனலா ஆயுத குறுக்கம். இதில் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்ன்றனால உயிர்மெய்யும் ஆயுதம் இந்த 2 மட்டும்தான். சார்பெழுத்தில் 10 இருக்குது, ஆனால் அதில் இந்த 2 மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இருக்கு இல்லையா, உயிர்மெய் ஆயுதம், அதை 2 மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தடுத்து நீங்கள் இப்போ பெரிய கிளாஸ் போகிறச்ச எல்லாத்தையுமே என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணி படிச்சிடலாம். இப்போ உயிர்மெய் எழுத்துனா என்ன? மெய்யெழுத்து என்ன படிச்சிருக்கோம் இல்லையா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து என்னது? 18. இப்போ உயிர்மெய் எழுத்துனா என்ன? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் போது வர்றதான் உயிர்மெய் எழுத்து. அப்படிதானே? இக்கு பிளஸ் என்னது? க அப்படின்னு வருது இல்லையா? அந்த க தான் உயிர்மெய் எழுத்து. மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இப்போ சொன்னேன் இல்லையா, அதுதான். ரைட். உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம், அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அது உயிர் எழுத்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. இக்கு கூட்டல் சொல்றோன்னு வச்சுக்கோங்க, க க அந்த எழுத்து ஃபினிஷ், அந்த சவுண்ட் எதுல ஃபினிஷ் ஆகுதுன்னு பாருங்க, அப்படின்ற உயிர் எழுத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சவுண்ட் எதை சேர்ந்ததா இருக்கும்? உயிர் எழுத்தை பிரதிபலிக்கிறதா தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். மெய்யெழுத்தை என்னது? வரி வடிவம்னா எழுதுறோம் இல்லையா, அது எதை ஒத்திருக்கும்னா மெய்யெழுத்தை. மெய்யெழுத்துனா தெரியுமா எத்தனை? 18. அதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் இருக்குல்ல மெய்யெழுத்து. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. எழுத்து அதை தான் எழுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிக்கிறது கால அளவு, மாத்திரை அளவு படித்தோம் இல்லையா, அதை தான் இங்கே ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி கிளாஸில். சவுண்டு குறியில் இருக்கும்போது ஒரு மாத்திரை, 2 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, அந்த மாதிரி படித்தோம் இல்லையா, அந்த கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். இந்த 30 எழுத்துமே சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் இந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து தான் மற்ற எழுத்துக்கள் பிறக்குது இல்லையா, இதை சார்பெழுத்துக்கள் சொல்றாங்க. அடுத்து ஆயுதம். ஆயுத எழுத்த பறையும் தெரியும். 3 புள்ளிகளை வச்ச அக்கனான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆயுத எழுத்து. இது ஆயுத எழுத்து ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆயுத எழுத்து அந்த 3 புள்ளிகளை இணைச்சு பாருங்களேன். கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்க மாதிரி, அந்த காலத்துலலாம் ஆயுதம் ஒரு இது வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு ஆயுதம்னே, ஆயுத எழுத்துனே பேர் இருக்கு. ஓகேவா? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. இதை ஆயுத எழுத்த முப்புள்ளின்னு சொல்லுவோம், முப்பார் புள்ளி சொல்லுவோம், தனிநிலை சொல்லுவோம், அகேனம் அப்படின்ற பல பெயர்களும் பல வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. இதோட ஒளி தனியா தெரியும் இல்லையா, அக்கனா, அத்து, இத்துன்னு அது சொல்லும் போதே அதுக்குன்னு ஒரு தனி நுட்பமான ஒளி அதுக்கு வருது.
அந்த அக்கனா வந்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இடையில் மட்டுமே வரும். அதாவது தனக்கு முன்னாடி ஒரு குறில் தான் இருக்கும். அந்த ஆயுத எழுத்தை தொடர்ந்து என்ன செய்யுது, முன்னாடி இப்போ ஆயுத எழுத்துல நம்ம என்ன வச்சுக்குவோம், அக்துன்னு வச்சுக்குவோமா. அக்துன்ற வேர்டில் வந்து குறில் தானே. குறிலும் அதுக்கு பின்னாடி வர்றது உயிர்மெய் எழுத்தாதான் இருக்கும். வல்லின உயிர்மெய் எழுத்தை பெற்று நடுவில் வந்து அந்த அக்கனா வந்து இருக்கும். அக்கனா வந்து தனித்து ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா, அது ஆயுத எழுத்து வந்து தனித்து வந்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். இது வந்து என்னது, சார்ந்து இயங்குவதால் சார்பெழுத்துன்னு சொல்றாங்க. எதா ஆயுத எழுத்தும் சார்பெழுத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இதோட கிளாஸ் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன. முதல் எழுத்து வந்து மறக்கக்கூடாது. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இந்த 18 + 12 30 எழுத்து தான் முதல் எழுத்து. அதுக்கு மூலம் அதை தொடர்ந்து மற்ற எழுத்துக்கள் பிறக்குது இல்லையா, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. உயிரையும் மெய்யையும் சார்ந்து பிறக்கிற எழுத்து சார்பெழுத்து. இதை மறக்கக்கூடாது. இதுதான் இந்த லெசனு. இதுல இருந்து நீங்களே கொஸ்டின் ஆன்சர் வந்து அழகா அட்டன் பண்ணிடலாம். முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை இப்போதான் சொன்னோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 தான். உயிர்மெய் தான் முதல் எழுத்து 30. ஏன் அதை அப்படியே அழைக்கிறாங்கன்னு சொல்லணும். அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை, 10. அது யாதுன்னு கேட்டிருக்காங்க, எழுதிருங்க. 10 உயிர்மெய் ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, ஐகார குறுக்கம், அகார குறுக்கம், ஆர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேவா, அதை எழுதிருங்க. சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும். சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் இருக்கு இல்லையா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லினம் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருமே, அதுதான் என்னது சொற்களோட ஆயுத எழுத்து. இப்படிதான் இடம்பெறும். ஓகே, ரைட், ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்க, பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. ஒரு நீளமான சென்டென்ஸை கொடுத்தா அதை வந்து ரெண்டாக வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. 2 தொடர்களாக பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பெய்யாததால் இந்த இடத்த வந்து என்ன செய்யணும், பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. அண்டர்ஸ்டாண்ட் தானே. அதே போல கபிலன் வேலை செய்யாததால், அப்ப கபிலன் வேலை செய்யவில்லை, களைப்பாக இருக்கிறான். ஓகேவா. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். நெக்ஸ்ட், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னது, பறவை. இந்த பறவை தான் எழுதணும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக என்னது, இந்த உரையாற்றினான். முத்து தம் டாஸ் காரணமாக ஊருக்கு சென்றார். பணினா வேலை, வேலை காரணமாக ஊருக்கு சென்றார். அடுத்து, கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். எந்த லை, இதோ இந்த லை, அழைத்தாள். ஓகேவா. வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுது. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சோம் தானே. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன்று பறவை. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஓகே, எழுதிக்கோங்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார்னு எழுதலாம். அடுத்து, மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. இது ஏதாவது ஒரு மீனிங் தருதா, கண்டிப்பா தரல. அப்ப எப்படி எழுதலாம், இந்தியாவின் பறவை, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் எழுதலாமா. இந்தியாவின் பறவை மனிதர் யாரு, டாக்டர் சலீம்னு நீங்க எழுதலாம். அடுத்து வந்து கட்டங்களில் சில சொற்கள் மறைந்துள்ளன. குறிப்புகளை கொண்டு அவற்றை கண்டுபிடித்து எழுது. அகதி என்னும் பொருள் தரும் சொல். அகதி எங்கேயோ படிச்சமானு இருக்கா, ஏதிலி குருவி படிச்சோமா, ஏதிலி, இதோ இங்க இருக்குல்ல ஏதிலி. ரைட். முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னது, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தா 30. அதுதான் முதல் எழுத்து. இங்க இருக்கு இல்லையா 30. ஃபர்ஸ்ட் ஒன்ல உள்ளது 4. ஓகேவா. 30. பறவைகள் இடம்பெயர்தலை என்ன சொல்லுவோம், வலசைன்னு சொல்லுவோம். வலசை. பறவைகள் இடம்பெயர்தலை வலசைன்னு சொல்லலாம்.
சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை என்னது? செங்கால் நாரை. நாரை பற்றி தான் அவர் பாடியிருப்பார். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் படித்தோமா? ஆயுத எழுத்து அங்கேனம் அந்த மாதிரிலாம் படித்தோம்ல, அதில் இன்னும் வரும். இங்கே என்ன இருக்குது? அதோ இங்கே இருக்குது தனிநிலை. இதோ இந்த தேர்டில் தனிநிலை இருக்கா, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தனிநிலை. ஃபைன். கடைசி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த சொற்கள் கலை சொற்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கண்டம்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வானிலைனா வெதர். வெதர் நியூஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி நியூஸ் பார்க்கும்போது கடைசியில் சொல்லுவாங்க வெதர் நியூஸ், வானிலை. வானிலை அறிக்கை. ஓகே. வலசை. வலசைனா மைக்ரேஷன் படித்தோம். பறவைகள்லாம் வலசை போகும் இல்லையா, ரைட். புகலிடம் சாங்சுவரி. புவியீர்ப்பு புலம் கிராஜுவேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, சாரி. புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, இதோட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப சிம்பிளான கிளாஸ் தான், ஆனால் பார்க்க வந்து ரொம்ப நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி, நம்மளே ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் என்ன பண்ணணும், முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நமக்குரிய ஆன்சரை நம்மளே என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லதே நடக்கும். தேங்க்யூ. பாய்.